வணக்கம் நண்பர்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து ரேண்டமா எடுத்த ஒரு சில வ்ளாக் வந்து பார்க்கலாம். இதில வந்துட்டு எனக்கு பல வருஷத்துக்கு முந்தி ரொம்ப புடிச்ச ஒரு விஷயம் வந்து விட்டிருந்தேன். ஸோ அத வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது மாரி பிளான் பண்ணியிருக்கேன். அத பத்தின டீட்டெயில். அதுக்கடுத்து வந்து எங்க வீட்ல வந்துட்டு ஒரு 2 மாசத்துக்கு வந்து சிலிண்டர் வரும் அப்படின்றது மாரி சொல்லியிருந்தேன் இல்லையா? அது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம்? இந்த மாசம் எனக்கு எவ்வளோ தூரம் வந்தது? ப்ளஸ் நான் வந்து ஒரு ஆர்டர் ஒண்ணு பண்ணியிருந்தேன். அது வந்திருக்கு. அத பத்தின டீட்டெயில் வந்து பார்க்கலாம். மீஷோல வந்து ஒரு ஆர்டர் வந்து பண்ணியிருந்தேன். அது வந்துட்டு வந்துருச்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ப செடியெல்லாம் வைப்போம் இல்லையா? அந்த கிரீன் கலர்ல வந்து பேக் இருக்கும்ல, அது வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் கொஞ்சம் செடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஓப்பன் பண்ணிட்டு பார்க்கலாம். நல்ல ஒரு கிரீன் கலரு. உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா, ரெட் கலர்ல இருக்கு. நல்ல அ அகலமான ஒரு பேகு. நல்லா நெறைய மண் கொட்டி பெரிய செடிங்க கூட வைக்கலாம் போல் இருக்கு. அ நான் ஆர்டர் பண்ணது வந்து 12க்கு 12 அப்படின்ற சைஸ். உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட்ட குடுக்குறேன். ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ்ல வந்து கிடைச்சது. ரூ. 148 அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ஜிபேல வந்துட்டு வாங்கினீங்கன்னா இந்த ரேட்டு. இதுவே நீங்க வந்து கேஷ் ஆன் டெலிவரி இந்த மாதிரியெல்லாம் எடுத்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து அமௌண்ட் கூட தான் வருது. ஸோ நான் வந்துட்டு ஜிபேல தான் எப்பயுமே பண்ணுவேன் அப்படின்றதுனால, அது மாரி பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்துட்டு பேக் வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு சைஸ் காட்டுறேன். இப்போ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கு. ஒரு 1 முழம் அப்படின்ற அந்த ஹைட்டுக்கு வந்து இருக்கு. உள்ளுக்கு வந்து இந்த மாரி ரெட் கலர்ல இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அந்த மெட்டீரியல் வந்து ரொம்பவே திக்கா இருக்கு. நமக்கு வந்து நல்ல மண்ணு வந்து நெறைய புடிக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு பெரிய செடியாவும் வைக்கலாம். நமக்கு வந்துட்டு ஒரு பெரிய பெரிய செடி வைக்கிறோம் அப்படின்றப்போ, அது மாதிரியுமே வந்து ட்ரை பண்ணலாம். நான் வந்து இதில வந்து என்ன வைக்கலாம் அப்படின்றது மாரி நெனச்சிருக்கேன்னா, மல்லிகை செடி, அதுக்கடுத்து வந்து வில்வம், துளசி இது மாரிலாம் வைக்கலாம் அப்படின்ட்டு, முக்கியமா வீட்டுக்கு ஏதாவது தேவையானது மாரி வைக்கலாம் அப்படின்ட்டு, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் வந்து போடலாம் அப்படின்றது மாரி இருக்கேன். ரேட் வந்து கொஞ்சம் கம்மி அப்படின்றதுனால, அடுத்தடுத்து கூட ஆர்டர் பண்ணி, நம்ம வந்துட்டு இந்த மாரி செடி ஏதாவது நட்டு வைப்போம் அப்படின்றது மாரி இருக்கேன். நான் ஆல்ரெடி வந்துட்டு பெயிண்ட் பக்கெட் இருக்கு இல்லையா? அதில வந்து வச்சிருந்தேன். இப்போ அதுவுமே உங்களுக்கு காட்டுறேன். இதில வந்துட்டு 12க்கு 12 சைஸ்ல மொத்தம் 5 பேக் வந்து கிடைக்குது. ஒரு டைம் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா, 5 பேக் வந்து கிடைக்குது. எல்லாமே ஒரே சைஸ் தான். உண்மையாவே வந்து வொர்த்தான ஒரு இதுதான். நம்ம வந்து குடுக்குற மணிக்கு வந்து வொர்த்தானது. நான் வெளியில வந்து பார்த்தேன். வெளியில வந்து கடைங்கள்ல வந்து பார்த்தப்போ, ஒரு பேக் வந்து இன்னும் குட்டியா தான் இருந்துச்சு. ரூ. 50 ரூ. 70 அப்படி வந்து சொன்னாங்க. இதுக்கு தனியா நம்ம மண்ணோட சேர்த்து வாங்குறோம் அப்படின்றப்போ, இன்னும் ஜாஸ்தி அது. ஸோ இது வந்து கம்மியான விலையில இருக்கு அப்படின்றதுனால, இது வந்து போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதுக்காக இது வந்து காட்டியிருக்கேன். இது வந்து இப்ப பக்கெட்ல வச்சிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அது வந்து பார்க்குறோம். வீட்டுக்கு முன்னாடி வந்து மருதாண செடி இருக்கும். நல்லா அது வந்து அடர்ந்து மரமாவே இருக்கு. நல்லா பெருசா இருக்கும். இந்த பக்கெட்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷமா வச்சிருக்கேன். வெயில் பட்டு பட்டு இங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி உடைஞ்சிட்டு வரவும், சரி வேற மாத்திருவோம் அப்படின்றதுக்காக தான் இந்த பேக் வந்து வாங்கியிருந்தேன். இந்த மண்ணே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில வந்து அந்த கார்டன்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட கேட்டேன். அவங்க வந்து ஒரு உரம் வந்து குடுத்தாங்க. அது வந்துட்டு மண்ல கலந்து நம்ம போடணும் அப்படின்றது மாரி. சரி ஓகே ரொம்ப சிம்பிளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பக்கெட்ட உடைச்சுட்டு எடுக்கிறதுக்கு பார்த்தா, வேர் வந்து ஃபுல்லா அப்படியே அந்த மண்ணு ஃபுல்லா பரவி இருந்ததுங்க. என்னால எடுக்கவே முடியல. பயங்கர டைட்டா இருந்தது. அதுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு அதுக்கடுத்து எடுக்க ட்ரை பண்ணேன். ஒரு வழியா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மண்ண வந்து தனியா எடுத்துட்டு, அதில நெறைய வேர் ஓடி இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா? அந்த வேரெல்லாம் தனியா சலிச்சு அப்படியே எடுத்துட்டு, அதுக்கடுத்து அவங்க குடுத்த அந்த உரம், இந்த பூச்செடிங்களுக்கு வந்து இது போடலாம். நெறைய பூ பூக்கும் அப்படின்றது மாரி சொன்னாங்க. கையில தொடக்கூடாதுன்னு சொல்லவும், இந்த ஸ்பூன் வச்சு எடுத்து போட்டுட்டுருந்தேன். இது வந்து கார்டன் வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து சொல்லவும், இது வந்து மிக்ஸ் பண்ணி போடலாம் அப்படின்றது மாதிரி, மண்வெட்டியில அப்படியே கலந்து விட்டுட்டு, இப்ப நம்ம வாங்கின அந்த பேக்ல வந்து வச்சு செடிய வச்சிருக்கேன். அதுவுமே வந்து நல்லா கட் பண்ணி விட்டுருக்கேன். எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு முந்தி விட்ட ஆசை அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா? எங்க வீட்ல இருந்தப்போ நெறைய இடம் இருக்கும். அதுல வந்து எக்கச்சக்கமான செடி, நெறைய பூச்செடி, இந்த மாரி ரொம்ப நெறைய செடி வச்சு வளர்த்ததுனால எனக்கு ரொம்ப ஆசை. செடி வச்சு வளர்க்கணும் அப்படின்ட்டு. இங்க வந்து இட வசதி இல்ல. பின்னாடி இடம் இருக்கு. அதுவுமே உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடம் வந்து வீட்டுக்கு பின் சைடு. வீட்டுக்கு சைடு வழியாவும் வரலாம். இல்ல பின் கதவு இருக்கு. அது வழியாவும் திறந்துட்டு வருவோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா, தென்னை மரம் 2 இருக்கும். அதுக்கடுத்து மாமரம் 1, கொய்யா மரம் 1 இருக்கும். இதுக்கே வந்து அந்த ஸ்பேஸ் கரெக்ட்டா இருக்கும். இதில வந்துட்டு செடி வைக்கணும் அப்டின்னாலுமே, வெயில் அதிகமா இருக்கணும். வெயில் வந்து இருந்தா மட்டும் தான் செடிக்கு வந்து நல்லாருக்கும், வளரும். இந்த இடம் வந்து இத்தன மரமும் இருக்கிறதுனால, வெயில் வந்து படவே படாது. அதனால இங்க வந்து செடி வைக்க முடியல. 2வது பாம்பு பயம் இருக்கு. பக்கத்துல பார்த்தீங்கன்னா தெரியும்.
எந்த அளவுக்கு வந்துட்டு இப்படி காடாக இருக்கும், காம்பவுண்டும் ஏறிடும். ஏறி இந்த பக்கம்லாம் பாம்பு வரும். சில டைம் பார்த்தீங்கன்னா, அந்த மாமரத்துல எல்லாமே ஏறி படுத்திருக்கும். அதனால பயந்துட்டு செடி வச்சோம் அப்டின்னா, இன்னுமே அடம்பலம் ஆயிடும். நெறைய பாம்பு வருமேன்றதுக்காக, அது மாதிரி வைக்காம, இது மாரி குட்டி குட்டி தொட்டி, இல்ல இந்த மாரி பூச்செடி வாங்கி வச்சுக்கலாம் அப்டின்றது மாதிரி பிளான் பண்ணிட்டு தான் முன்பக்கம் வந்து அதெல்லாம் வச்சுட்ருக்கேன். அதே மாரி முன்பக்கம் வந்து இந்த இடத்துலலாம் இன்னும் என்னென்ன செடியெல்லாம் வந்து வைக்கலாம் அப்டின்றது மாரி கண்டிப்பா வந்து ஐடியா குடுங்க. கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அந்த செடி எல்லாமே வைக்கலாம் நம்ப. இப்ப கேஸ் சிலிண்டர் வந்து எவ்வளோ நாளைக்கு வந்தது அப்படின்றத வந்து பார்க்கலாம். அ இது பார்த்தீங்கன்னாக்க, மே மாசம் 16ஆம் தேதி அமாவாசை அன்னைக்கு இந்த சிலிண்டர் வந்து மாத்தினேன். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மந்த்துக்கு இப்போ ஒரு 2 மாசம் ஆச்சு இல்லையா? கரெக்ட்டா இந்த அமாவாசைக்கு வந்து முடிஞ்சிருக்கு. 14ஆம் தேதி. நேத்திக்கு வந்து முடிஞ்சுது. ஸோ நான் எப்பயுமே வந்துட்டு சிலிண்டர் முடிஞ்சுது அப்படின்னாக்கா, அன்னைக்கு உள்ள டேட்ட வந்து எடுத்து நம்ம புது சிலிண்டர் மாத்துற அன்னைக்கு என்ன டேட்டோ அத வந்து ஒட்டி வச்சுப்பேன். நமக்கு மறந்து போயிடும் அப்படின்றதுக்காக. எப்பயுமே வந்துட்டு அந்த சின்ன பர்னர் இருக்கு பார்த்தீங்களா? அதில வந்து கொஞ்சம் சமைக்கிறது வந்து நம்ம பண்ணினோம் அப்படின்னா, கேஸ் வந்து மிச்சப்படும். அதேமாரி ரெடியா எல்லாமே எடுத்து வச்சுட்டு பண்ணுங்க. நான் வந்து சொன்னப்போ ஒரு சிலர் வந்து சொல்லியிருந்தீங்க, "நீங்க சமைக்கவே மாட்டீங்களா?" அப்படின்றது மாதிரி. கண்டிப்பா வந்து 3க்கு 4 டைம் கூட சமைப்போம் நாங்க. அ இடையில ஸ்நாக்ஸ் பண்றது அப்படியெல்லாம் வந்து பண்ணுவோம். இருந்தாலுமே வந்துட்டு எனக்கு அதிகால நாட்கள் வந்து வரும். அது வந்து நம்ம எல்லாமே ரெடி கண்டிஷன்ல எடுத்து வச்சுட்டு பண்றப்போ, ஈஸியா நமக்கு வந்துட்டு சிலிண்டர் ரொம்ப நாளைக்கு வரும். அந்த பெரிய பர்னர்ல வந்து நீங்க சமைச்சாலுமே தீ வந்து கொஞ்சம் கம்மியா வச்சுட்டு, சிம்ல வச்சு பண்றோம் அப்படின்றப்போ, அதுவுமே வந்து நமக்கு ரொம்ப நாளைக்கு வந்துட்டு சிலிண்டர் அதிகமா கிடைக்கிறதுக்கு வந்து சான்ஸா இருக்கும். முக்கியமா அடிகனமான பாத்திரம், அதுக்கடுத்து வந்து ரொம்ப அகலமான பாத்திரம் இல்லாம, அந்த சமையலுக்கு தேவையான கரெக்ட்டான சைஸ் பாத்திரம் வச்சு சமைக்கிறது மூலமாவும் நம்மளுக்கு வந்து சிலிண்டர் வந்து மிச்சப்படுத்த முடியும். எனக்கு வந்து நாட்கள் கணக்குன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 60 நாள்ல, அதாவது 2 மாசத்துல வந்து அடுத்த சிலிண்டர் வந்து காலியாயி நான் வந்து மாத்தியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ நாள் வரும் அப்படின்றதையும் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம திருச்சி தமிழச்சி யூடியூப் சேனல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க் யூ. அதோட இந்த மாதிரி விளாக் வந்து போடலாமா? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கா? அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.